இனிமேட்டு நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியலன்னு யாரும் ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ண நான் சிலத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற கோல் கரெக்ட் தான். ஆனா அப்படி செட் பண்ணக்கூடாது. You are totally wrong. 3 மாசத்துல பிகினர்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலுக்காச்சும் போனோம் அப்படின்னு இருந்தா நம்ம பிரெயினும் நல்லா சீரியஸா இருக்கும். ரெண்டாவது மோட்டிவேஷன் வரும் போகும். ஆனா அதை நம்பாம ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு பண்ணுங்க. ஃபுல் வீடியோ எடிட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதியாச்சும் ட்ரை பண்ணுங்க. அந்த நாள்ல எதுவுமே பண்ணலன்னு மட்டும் இருக்கக்கூடாது. மூணாவது சேம் டைம்ல ரொட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 6 to 7 ஒர்க் அவுட் பண்ணணும், நைட் 9 to 10 எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு டெய்லியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹேபிட் ஆயிடும். நாலாவது ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க. நோட் புக்ல இல்லனாலும் அட்லீஸ்ட் நோட்ஸ் ஆப்லயாச்சும் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், டயட் ஃபாலோ பண்ணிட்டேன், கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ட்ராக் பண்ணுங்க. முக்கியமா டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஹேபிட் ஆயிட்டுனா கன்சிஸ்டன்சி இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நன்றி நன்றி நன்றி.